ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி. இதெல்லாம் கண்டிப்பாக இது நிறைவேறும். தஜ்ஜால் முழு உலகத்தை அங்கே வாட்டுவான். அப்போ ஒரு நியூக்ளியர் வார் மிகப்பெரிய லெவலில் வரும்போது என்ன ஆயிரும்? பொல்யூஷன் ஆயிரும். 3 வருஷத்துக்கு வெயில் வராதா? புகை மூட்டம் இருக்குமா? அப்போ இவ்வளோ பெரிய விலை கொடுத்ததுக்கப்புறம் இந்த விலை எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது? மதத்தின் அடிப்படையில் இப்போ கொடுக்கப்படுது. இவன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டினுங்கிறான், அவன் இஸ்லாமுங்கிறான், இவன் முஸ்லீமுங்கிறான். இப்போ ஒட்டுமொத்த உலகமே மதங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும். போதுமுடா உங்கள் ஆன்மீக கோட்பாடுகள், இனி வர்றது வந்து ஒன்றே குலம் ஒரே நாடு நோ மதம் அப்படிங்கும். அப்போ யார் வருவா? தஜ்ஜால் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். வெல்கம், நான் வந்திருக்கேன், மதம் இல்லாமல் மனித நேயத்தோடு நான் அனைவரையும் இது பண்ணுவோம், மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவோம். நம்மளாலே போய் கொடி பிடிச்சிட்டு முன்னாடி போவோம். மதச்சார்பின்மை மாநாடு நடத்துவார் தஜ்ஜால் தலைமையில். ஏன்? அவருக்கு 2 கண் இருக்கும். அவர் வர்ற தஜ்ஜால், இவங்க விளங்கி வச்சிருக்கிற தஜ்ஜால் வரமாட்டான். நெத்தியில் காஃபிர்லாம் இருக்காது. ஹசரத் செக் பண்ணி இப்போ பூதகணெல்லாம் செக் பண்ணிடுவார். கம்பல்சரி அதில் நெத்தியில் வந்து காஃபிர் இருக்காது. ஒரு 2 கண்ணு கம்பல்சரி இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப ஜென்டலாக இருப்பான். என்ன, அவன் வந்து உலகத்திலே சமாதானத்தை பேசுவான். அணு ஆயுத போர்னால் நடந்த அந்த கெடுதல்களை பற்றி மக்களுக்கு எடுத்து பேசுவான். இப்படிப்பட்ட ஒரு மனிதகுல ரட்சகரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நாமளும் நினைப்போம். யூதர்களும் நமக்கு சப்போர்ட் ஆயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் சப்போர்ட்டில் தானே இருக்காங்க. யூதர்கள் வந்து நமக்கு நண்பர்கள் தானே. இப்போ இந்த நடந்த அநியாயன்ட்டு பாலஸ்தீனில் நம்மளாம் அண்ணன் பிள்ளையாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு யூதர் தஜ்ஜால் கூப்பிடுவோம். எல்லாம் பண்ணுவோம். நம்மெல்லாம் ஒரே தாய் குழந்தைகள், தொப்புள் குடி உறவே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். கடைசியாக என்ன போயிடும்? அல்லாஹ்வுடைய தீனு பேக் ஃபுட்டில் போயிடும். இதுதான் நடக்க போகுது. இதை நோக்கி உலகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நவுந்துட்டுருக்குது. நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? இதற்கான என்ன தயாரிப்புகள் நம்ம பண்ணணும்னா மறுமைக்கான தயாரிப்பு தான். சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது. நம்முடைய பிரச்சாரத்தை வந்து இன்னும் வந்து வேகப்படுத்தணும். நம்முடைய கல்வி கற்கக்கூடிய இதையும் வந்து அதிகப்படுத்தணும். நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவு பண்ணணும். நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு பண்ணணும். இப்போ இதுதான் நம்ம போகணும். உலகம் வந்து கண்ணு முன்னாடி ஒரு 3ஆம் உலக போருக்கு நிற்கிது, ரெடியாக நிற்கிது. இது காசாவில் வந்து ஸ்டார்ட் ஆன ஃப்ரண்ட் வந்து இது நானே எதிர்பார்க்காது. உக்ரைன் மூலமாக தான் 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது பார்த்தா புட்டின் என்ன சொல்லிட்டார்? இன்னும் 5 வருஷம் நாங்கள் இப்படியே சண்டை போடுவோன்ட்டார். புட்டின் என்ன சொல்கிறார்? 5 வருஷத்துக்கு அவனை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்ட்டார். அது சண்டையெல்லாம் வந்து ஒரே ஃபுல் ஃப்ளெஜ் வாரி இப்போ நான் பண்ண மாட்டேன்ட்டார். இதே தான் ஒரு 4 பசங்களை மட்டும் போட்டிருப்பேன். அது சொல்லியிருப்போம்ல, சம்பளம் கம்மியாக கொடுக்குற 4 பெயிண்டர் மட்டும் விட்டு நீயே மெதுவாக அடி அப்படிப்பா. அது மாதிரி பெயிண்ட் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீயே அடிச்சுட்டு இரு, சும்மா மெயின் வெப்பன்ஸ்லாம் இப்போ இறக்க வேண்டாம், கடைசியாக நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய பிளானிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ உலகம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இதான் நடக்க போகுது. கற்பனையெல்லாம் காணாதீங்க. முஸ்லீம் நாடுகள் வந்து ஏதோ பண்ணிட போகுது, ஹமாஸ் வந்து ஜெயிச்சிட போகுது, தாலிபான்கள் இறங்கி கதி கலைக்கிற போகிறோம், ஒன்றும் இப்போ நடக்காது. எல்லாமே மல்ஹமாவுக்கு அப்புறம்தான். இந்த மல்ஹமா வந்துருச்சுன்னா உலக நாடுகளில் என்ன இருக்காது? முக்கால்வாசி பார்டர்ஸே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி எல்லாமே அந்தள சிந்தலை ஆயிரும். எது எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் தப்பி பிழைக்கிறது எது? இஸ்ரேல் கண்டிப்பாக அப்படியே சாலிடாக இருக்கும், முழு பலத்தோடு இருக்கும். அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு யார் வருவா? அதை லிபரேட் பண்ணுறது யார்? இமாம் மஹதி போய் அதை விடுவிப்பாங்க. அங்கே பக்கம் தஜ்ஜால் இருக்கலாம். அதுதான் அது ரிலேட்டடாக தான் வருது. இப்போ நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்னென்னா, முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் வந்துருச்சுல்ல, அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த யூதர்கள் என் கல்லுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான், இவர் யூதன் இருக்கிறான் அப்படின்னு அந்த ஹதீஸ் இப்போ கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுங்க. அதுதான் நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது வெற்றி நமக்கு தானேன்ட்டு. அப்போ அது வந்து ஈசா நபி வந்ததுக்கப்புறம் அந்த போரில் தலைமை தாங்கிறது ஈசா நபி. எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கான், அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கான்னு சொல்கிற அந்த போர் நடக்கும்போது ஈசா நபி தலைமை தாங்குவாங்க. நம்மளுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க? முஸ்லீம் யூதர்கள் சண்டைனால இது அப்புறம் இந்த ஆயத்து எது? யூதர்கள் வந்தால் புறங்காட்டி ஓடுவார்கள். அவன் யூதனே கிடையாது, அவன் வந்து வேறு ஐட்டம், ஸ்பெஷல் ஐட்டம். அவனை போய் யூதன்னு நினச்சிக்கிட்டு நீ போய் அடித்து பார்த்தீங்கன்னா பலார்னு 2 விட்டுருவான். ஏன்டா நீ பயந்துக்குயாமா குரான் சொல்லுது அப்படின்னு அடித்தா பயப்பட மாட்டான். இல்லையே, எங்கே மிஸ் பண்ணிட்டோம், பயந்துக்குவான்ல குரான் சொல்லுது அப்படின்ட்டு. குரான்லாம் ஏமாற்றக்கூடிய வாக்குறுதி கொடுக்கல, நீங்கள் ஒழுங்காக குரானை படிக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நம்ம சரியான நிலைப்பாட்டை எடுத்து சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த பசீரத்தை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் கஹஃப் சூரா படிங்க. வெள்ளிக்கிழமாச்சுன்னா கம்பல்சரி கஹஃப் சூரா படிங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா சரியான முடிவுகள் எடுப்போம். ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் என்னவாக இருக்கும்?
அல்லாஹ் வந்து எது நமக்கு ஹயரோ அந்த முடிவுகள் நமக்கு எடுக்க தோணும். விட்டுட்டோம்னா அடுத்த வாரம் தப்பாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். கஹஃப் விட்டுட்டோம்னா அடுத்த வாரத்துக்கு கண்ணு நமக்கு இந்த பவர் போயிடும். இந்த பேட்டரி சார்ஜ் மாதிரி வச்சுங்க, சார்ஜ் வந்து டவுன் ஆயிரும். சனிக்கிழமை அது வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும். வியாழக்கிழமைக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். அப்புறம் வந்து கிறுக்குத்தனமாக முடிவு எடுத்துருவோம். கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போட்டுருவோம், எங்கே பாம்பு விழுவுதோ அந்த இடத்துல ஒரு சூப்பர் பில்டிங் கட்டுவோம். கட்டி முடித்தோன்னே டமாலுன்றோம். தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணி என்ன பண்ணுவோம், எந்த நாடு முதல்ல நாசமாக போகுதோ அந்த நாட்டுக்கு வேலைக்கு போவோம். விசா வாங்கி 10 லட்ச ரூபா கடனை வாங்கி அந்த நாட்டுக்கு முதல்ல போய் உட்காரும். போய் உட்காந்தோடனே போர் ஸ்டார்ட் ஆயிரும். ஐயோ இங்கேயா வரணும் நான் அப்படின்ட்டு. அது மாதிரி அப்போ கஹஃப் படிங்க இன்ஷா அல்லாஹ். அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவான். இது வரைக்குமான நிகழ்வுகள் போதும். வாஹிர் தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் இதான் சொல்கிறேன்ல, நம்ம ஆளுக. அது அமீன் ஹசன் இஸ்லாயி வந்து இவர் சொல்லுவார், மௌலானா மௌதூதி வந்து ஒரு புக் எழுதுறாரு, இஸ்லாமிய ஹுக்கூமத் கைசே காயம், இஸ்லாமிய அரசாங்கம் எப்படி உருவாகும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இஸ்லாத்துடைய இன்றைக்கி நம்மளுடைய லீடரை யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், ரசூல்லா காலத்தில் கடைசி சஃபில் கூட நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இன்றைக்கி மொதல் சஃபில் நிற்கிறாங்கங்கிறார். ரசூல்லா காலத்தில் இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய லீடர்ஸு கடைசி சஃபில் கூட நிற்கிறதுக்கு, அதாவது நயவஞ்சகர்களுக்கு பின்னாடி அவங்க ஓரமாக நிற்கிறதுக்கு, அங்கே கூட நிறுத்தி வைப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி துளியும் அறிவில்லாதவர்கள், குர்ஆன் ஹதீஸை பற்றி நாலேஜே இல்லாதவர்கள், இவங்க வந்து வழிகாட்டிகளாக செயல்படுறாங்க. இந்த உம்மத்து வந்து எங்கேருந்து காப்பாற்ற முடியும்? அதான் அவர் சொல்கிறார். இப்படி இருக்கிற ஆட்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகி போச்சு, தீனுடைய நாலேஜ் ஒரு குரூப்கிட்ட போயிடுச்சு, துனியாவுடைய நாலேஜ் இன்னொரு குரூப்கிட்ட போயிடுச்சு. தீனை துனியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் துனியாவில் தீனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தெரியல. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆளுமை வந்ததுன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எந்த காலேஜில் படித்தம்பாங்க, இவங்க எந்த மதரசால படித்தம்பாங்க. 2 பேர்கிட்டையும் நம்ம அன்ஃபிட்டாக இருப்போம். மௌலானா மௌதூதி அதுலேயும் அன்ஃபிட்டு, இதுலேயும் அன்ஃபிட்டு. ரேர் கேஸில் இஸ்ரார் அஹமது மாதிரி ஒரு ஃபிட்டஸ்ட் ஆள் வருவார், அவரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார், எல்லாம் எங்கள் முரண்பட்ட கருத்துக்களை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. சரி, அதாவது என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி காமத்து தீனுங்கிறது இந்த கொள்கையை வந்து அப்படியே வெளிப்படையாக நம்ம பேசலாமா, இல்லை இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசணுமா அப்படின்னு. இடம்பொருள் ஏவல்ங்கிறது வந்து தேவை கிடையாது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முழு சுதந்திரம் வந்து தரப்பட்டிருக்கு. நம்மளுடைய கொள்கையை வந்து நம்ம தெளிவாக பேசலாம். ஆனால் வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். பேசுகிறது கற்றுக்கிட்டு வந்து தான் பேசணும். இந்த அன்மெச்சூர்டு பேச்சு வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனை பேச விடக்கூடாது. உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசணும். வார்த்தைகள் வந்து லூஸ் டாக் வரக்கூடாது. என்ன சில விஷயங்கள் வந்து ஓவர் ஷூட் பண்ணிடக்கூடாது. அப்போது பிரச்சாரம் வந்து பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கொள்கையை விட்டு போயிடுவாங்க. பொறுமைங்கிறது இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் நிலச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான்ல, பொறுமைங்கிறது மிகப்பெரிய வேலை, அது வந்து எல்லாருக்கும்லாம் கிடச்சிடாது அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. மிகப்பெரிய வேலை அது பொறுமை அப்படின்னு. தொழுகைன்னு அது நம்ம நினச்சிக்கிறோம், பொறுமை தான் ரொம்ப பெருசு, அது வந்து ரொம்ப இருக்காது. அப்போது இதனால் வந்து நம்ம இது தான் பார்க்கணும். இப்போ இடம்பொருள் ஏவல் வந்து நம்ம பரவலாக பேசலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிங்களேன், யூடியூப்பில் தானே பேசுகிறோம். நீங்கள் போய் இவர் உமர் ஷரீஃப் எடுத்துங்க, இவர் இந்த சம்சுதீன் காசிமி கமிஷனர்கிட்ட போய் சொல்கிறாருல்ல, ஒத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் பண்ணுறதில்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறோம்னா, நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் நமக்கு சரியாக இருக்கணும். அந்த புக்ஸ் வந்து நிறைய படிக்கணும். நமக்கு முன்னாடி தாவா செஞ்ச மக்கள் இருக்காங்க, மௌலானா மௌதூதி இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி இந்த களத்தில் தாவா செஞ்சவங்க. அவங்களுடைய புக்ஸை ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணியிருக்கணும். சுத்தமாக அறிவு இல்லாமல் ஒரு 2 வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த தௌஹீத்வாதிகள் பண்ணுற அந்த வேலையெல்லாம் நாம் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 2 விஷயம் எடுத்து போட்டு இவன் பிதத்வாதிம்மா என்னம்மா ஒன்றும் தெரியாது, அவன் ஷிர்க் என்னன்னு தெரியாது. கேட்டால் விவாதத்துக்கு எங்கால கூப்பிட்டு வரோம், உங்கால் வருவாரம்மா. நீங்கள் நின்று டிஃபெண்ட் பண்ணணும். விவாதத்துக்கு போய் நீங்கள் வந்து இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வர்றங்கிற லெவலில் இருக்கிற ஆள் பிரச்சாரமே பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அது இன்னும் பேக் ஃபயர் தான் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் டைம் கற்றுக்குங்க. கற்றுக்கிற டைமும் நமக்கு வந்து அந்த அதுலேயே மரணிச்சிங்கன்னா நபிமார்களுக்கும் உங்களுக்கும் ஒருபடி தான் அந்தஸ்து கீழேன்னு ஹதீஸ் இருக்குது. எது கற்றுக்கிற ஸ்டேஜில் நான் சொல்கிறது, கற்றுக் கொடுக்குற ஸ்டேஜ் இல்லை.
புரியுதுங்களா? கத்துக்கிட அல்லாஹ்வுடைய தீனை வந்து மறுபடியும் ஹயாத்தாக்குவதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ, அந்த நிலையிலேயே மரணித்து விட்டாரோ, அவருக்கும் நபிமார்களுக்கும் ஒரே ஒரு அந்தஸ்து தான் டிஃபரெண்ட்டு. எவ்வளோ உயர்ந்த இடம். அப்போது கற்றுக்கிறத இழிவாக நினைக்கிறது, இப்போவே பேசணும்னு அவசரப்படுறது, அவசரக்காரராக இருக்கக்கூடாது இந்த பிரச்சாரத்தில். அதனால் அதை மட்டும் மெயினாக கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது அப்டேட் ஆகிறோம் இதே தான். அதுவும் அங்கேயும் அதே தான். என்ன அப்படின்னா, உலக வெற்றியை வந்து எதிர்பார்க்குறது. இந்த அப்டேட் ஆகிறதுங்கிற பேச்சு என்னென்னா, உலக வெற்றியை எதிர்பார்க்கறது, எல்லாரும் வந்து தன்னை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு போராளின்னு நினைக்கணும்னு விரும்புகிறது, 4 பேர் புகழணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் அது நோய். இதெல்லாம் அப்டேட் கிடையாது, டவுன்கிரேட். இது வந்து அல்லாவுக்காக முஹ்லிஸாக செய்யும்போது அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இபாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அழகாக துண்ட மாட்டிக்குவோம். இபாதத் வந்து பெருசாக ஈடுபாடெலாம் இருக்காது. தொழுகையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடுபோக்காக இருப்பாங்க. அப்படியே தொழுவுனா கூட பார்த்தீங்கன்னா வேகமாக தொழுவாங்க. பெருசாக ஒன்றும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது. அதே மாதிரி குரான் ஓதுறது அதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நிறைய விளையாட்டு கேளிக்கை அதிலெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, வீடியோ கேம்ஸ் விளாடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. வெட்டி வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு புதுசாக ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அவங்கள வச்சு அதை வச்சு இது பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே நாம் மேய்ச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதிலே எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னெலாம் தெரியாது. சரியா? இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட யார் எவ்வளோன்னு தெரியும். அவங்க உள்ளத்தை அல்லாவுக்கு தான் தெரியும். அப்போ அதனால் வந்து இவங்க எல்லாரையுமே நாம் கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். அதனால் வந்து பேசுகிறதுக்கு ஒருத்தன் டேலண்ட்டாக இருக்கான், அவனை பேச உடனே கொண்டு போய் ஸ்டேஜில் ஏற்றிடக்கூடாது. ரொம்ப நிதானமாக தான் பண்ணணும். ஏன்னா நாம் மிஸ்டேக் பண்ணோம்னு வச்சுங்க, இனி 5 வருஷத்துக்கு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் வேறு எவனும் பிரச்சாரம் பண்ண முடியாது. நம்மளால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது. இப்போ வந்து எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்களா, அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இது அந்த இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அதாவது இந்த தாகூத்தை நாங்கள் நிராகரிக்க போகிறோம், தாகத்துடைய ஆதரவாளர்களையும் நாங்கள் வெறுக்க போகிறோம், அதாவது இந்த குஃபார்களுடன் கடுமையாகவும் மூமின்களுடன் மென்மையாகவும் நடக்கிறதுக்கு வந்து இது டெஃபினேஷனு. அதுதான் வந்து இவங்க கற்றுக் கொடுப்பாங்க அகீதா கிளாஸில். அல்வலா வல் பரான்ட்டு அதுதான் கற்றுக் கொடுப்பாங்க. எதிர்த்து கொள்கை இருக்கக்கூடியவங்களை வந்து முஸ்லீமாக கூட கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப கடுமையாக நடந்துக்குது. அதுதான் தௌஹீத் ஜமாத் அதுதான் பண்ணுது, ஜாக்கும் அதுதான் பண்ணுது. அது வந்து நம்ம பண்ண மாட்டோம்.